மொபைல் தியேட்டர் நேயர்களுக்கு வணக்கம். நவம்பர் 15 இயக்குனர், சிந்தனையாளர், கவிஞர், தயாரிப்பாளர் என பல பரிணாமங்களை கொண்டிருக்கிற ஆர் பார்த்திபன் அவர்களின் பிறந்த நாள். புதிய பாதை மூலம் உலகிற்கு அறிமுகமானவர் திரு ஆர் பார்த்திபன் அவர்கள். தன் சிந்தனைகளாலும் நகைச்சுவைகளாலும் இன்றளவும் தமிழ் திரையுலகில் தவிர்க்க முடியாத பேர் ஆளுமையாக வலம் வந்து கொண்டிருப்பவர் ஆர் பார்த்திபன் அவர்கள். அவர் எழுதி இயக்கிய அவருடைய படைப்புகள் புதிய பாதை, பொண்டாட்டி தேவை, சுகமான சுமைகள், உள்ளே வெளியே, சரிகம பதனி, புள்ளகுட்டிக்காரன், ஹவுஸ்ஃபுல், இவன், குடைக்குள் மலை, பச்சை குதிரை, வித்தகன், ஒத்த செருப்பு, இரவின் நிழல், எழுத்திலும் இயக்கத்திலும் மாபெரும் வெற்றி பெற்ற ஆர் பார்த்திபன் அவர்கள் சிறு சிறு கதாபாத்திரங்களில் தோன்றியிருக்கிறார். ராணுவ வீரன், பார்வையின் மறுபக்கம், தூரம் அதிகமில்லை, அன்புள்ள ரஜினிகாந்த், தாவணி கனவுகள் போன்றவற்றில் சிறு சிறு கதாபாத்திரங்களில் தோன்றினாலும் அதற்கு பிறகு அவர் இயக்கிய புதிய பாதையில் கதாநாயக அவதாரம் எடுத்தார். அதைத் தொடர்ந்து பொண்டாட்டி தேவை, தாலாட்டு பாடவா, தையல்காரன், உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், சுகமான சுமைகள், உள்ளே வெளியே, ராவணன், சரிகம பதனி, புள்ளகுட்டிக்காரன், டாடா பிர்லா, பாரதி கண்ணம்மா, வாய்மையே வெல்லும், அரவிந்தன், அபிமன்யு, ஸ்வர்ணமுகி, புதுமைப்பித்தன், ஹவுஸ்ஃபுல், சுயம்பரம், நீ வருவாயென, உன்னருகே நான் இருந்தால், உன்னை கொடு என்னை தருவேன், வெற்றி கொடி கட்டு, இவன், சூரி, காதல் கிறுக்கன், குடைக்குள் மலை, கண்ணாடி பூக்கள், அம்முவாகிய நான், வல்லமை தாராயோ, ஆயிரத்தில் ஒருவன், ஒத்த செருப்பு, பொன்மகள் வந்தால், யுத்த சத்தம், இரவின் நிழல், பொன்னியின் செல்வன், இட்லி கடை என்று கதாநாயக பாத்திரத்திலும் மென்மையான பாத்திரங்களிலும் ஜொலித்தார் ஆர் பார்த்திபன் அவர்கள். திரு ஆர் பார்த்திபன் அவர்களின் வெற்றி, சிந்தனை, புகழ் அனைத்தும் அவருடைய அனுபவங்களில் இருந்தே பிறந்திருக்கிறது. வறுமையையும் அனுபவங்களையும் வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டு அதில் பெரும் வெற்றி பெற்றிருக்கிற ஆர் பார்த்திபன் அவர்களின் பிறந்த நாளை தமிழ் சமூகமும் மொபைல் தியேட்டர் நேயர்களும் பெருமையோடு கொண்டாடுகிறோம். நன்றி.